தூக்கில் தொங்கிய டெல்லி கஃபே உரிமையாளர் பிசினஸில் ஷேர் கேட்டு மனைவி டார்ச்சர். பெங்களூர் ஐடி ஊழியர் அதுல் சுபாஷுக்கு நடந்த அதே கொடுமை. போலீஸ் கையில் சிக்கிய 16 நிமிட ஆடியோ, 55 நிமிட வீடியோவின் பின்னணி என்ன? மனைவி கூட ஏற்பட்ட பிரச்சனையினால கொஞ்ச நாளாவே மன அழுத்தத்துல இருந்த மகனோட ரூம் ரொம்ப நேரமா பூட்டியே கிடந்திருக்கு. பையன் எப்பவுமே இவ்வளவு நேரம் தூங்க மாட்டானேன்னு சந்தேகப்பட்ட அம்மா ரூம் கதவை தட்டி இருக்காங்க. ரொம்ப நேரம் கதவை தட்டியும் உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்டவங்க உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவியோட கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அங்க புனித் குரானா தூக்குல தொங்கிய நிலையில சடலமா கிடந்திருக்காரு. இத பார்த்து பதறி போனவங்க உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து புனித் குரானாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில புனித்தோட இந்த விபரீத முடிவுக்கான காரணம் வெளியில வந்திருக்கு. புனித் குரானாவுக்கும் மணிகா அப்படிங்கிற பெண்ணுக்கும் 2016 கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் டெல்லி கல்யாண் விகார்ல உள்ள வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து டெல்லியில காட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கரியும் உட்பாக்ஸ் கஃபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டலும் நடத்திட்டு வந்திருக்காங்க. நல்லபடியா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில திடீர்னு புயல் வீச ஆரம்பிச்சிருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வந்ததால 2 வருஷமாவே பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அதோட டைவர்ஸ் கேட்டு மணிகா கேஸ் தாக்கல் பண்ணி இருந்திருக்காங்க. வாழ்ந்தா 4 பேர் மாதிரி நிம்மதியா வாழணும், இல்லனா ஏன் வாழணும், பேசாம செத்து போறதே மேல்னு நினைச்சு புத்தாண்டுக்கு முந்தின நாள், அதாவது டிசம்பர் 31 தன்னோட ரூம்ல தூக்கு போட்டு உயிரை மாய்ச்சிக்கிட்டாரு புனித் குரானா. இதுக்கு நடுவுல புனித் குரானாவோட மரணத்துக்கு மனைவி மணிகாவும் அவங்க குடும்பமும் கொடுத்த டார்ச்சர் தான் அவரோட அம்மாவும் தங்கச்சியும் குற்றம் சாட்டி இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போச்சோ அப்பவே 2 பேரும் பிசினஸ் சம்பந்தமாகவும் முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது பேக்கரி புனித்துக்கும் உட்பாக்ஸ் கஃபே மணிகாவுக்கும் சொந்தம்னு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து முடிவு செஞ்சு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டதாகவும் சொல்லப்படுது. கொஞ்ச நாள் அமைதியா இருந்த மணிகா அதுக்கப்புறம் எனக்கு கஃபேவை கொடுத்தா மட்டும் பத்தாது, பேக்கரியில இருந்தும் எனக்கு ஷேர் வேணும்னு கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டுமில்லாம மணிகாவோட அம்மா சகோதரின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தன் மகனை மிரட்டினதா புனித்தோட அம்மா கண்ணீரும் கம்பளையுமா கதறி இருக்காங்க. அதோட என் பையனோட மரணத்துக்கு காரணமானவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. புனித்தோட பணத்தையும் பேக்கரியையும் பறிக்கிறது தான் மணிகாவுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் உள்ள ஒரே நோக்கம்னு அவங்களோட மிரட்டலும் டார்ச்சரும் தான் எங்க அண்ணனை இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுக்க வச்சிருக்குன்னு வேதனையை கொட்டியிருக்காங்க புனித்தோட தங்கச்சி. இதுக்கு நடுவுல புனித்தோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் அதுல ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. அப்போ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புனித்தும் மணிகாவும் போன்ல பேசி இருந்திருக்காங்க. அப்போ பேக்கரியில உள்ள ஷேர் வேணும்னு சொல்லி மணிகா சண்டை போட, அதெல்லாம் முடியாது, உனக்கு கஃபேவே கொடுத்தாச்சு, இனி ஒன்னும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி புனித் ஆவேசமாகி இருக்காரு. இது சம்பந்தமா 2 பேருக்கும் இடையில போன்லயே பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. மணிகா கிட்ட பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் புனித் தன்னோட உயிரை மாய்ச்சிக்க முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட மொபைல்ல புனித் பேசி வீடியோ எடுத்துக்கிட்டதாகவும் அந்த வீடியோவில் தற்கொலை முடிவை எடுத்ததுக்கான மொத்த காரணத்தையும் சொல்லியிருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா தன்னோட மனைவியும் அவங்க குடும்பத்தாரும் செஞ்ச டார்ச்சர் தாங்காம தான் உயிரை மாய்ச்சிக்கிட்டதா முடிவு செஞ்சதா புனித் வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. மனைவி கிட்ட பேசின 16 நிமிஷம் ஆடியோவும் மன குமுறல்களை கொட்டி தீர்த்த 55 நிமிட வீடியோவும் போலீஸ் கையில சிக்கி இருக்கிறதாவும் அதை வச்சு போலீஸ்காரங்க விசாரணையை முடுக்கி விட்டுருக்கிறதாவும் சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பெங்களூருல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்த அதுல் சுபாஷ் தன்னோட முன்னாள் மனைவி பணம் கேட்டு டார்ச்சர் பண்றதா சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. கேட்ட பணத்தை கொடுக்காததால பொய் கேஸ் போட்டு அசிங்கப்படுத்திட்டதாகவும் நிம்மதியா வாழ விடாம தொந்தரவு செஞ்சதாகவும்
முன்னாள் மனைவி மேல குற்றம் சாட்டியிருந்தாரு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எழுதின 24 பக்க கடிதமும் வெளியிட்ட 90 நிமிஷ வீடியோவும் பேசு பொருளாச்சு. இந்த வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது பெண்களை காப்பாத்துறதுக்கு தானே தவிர கணவனை மிரட்டி பணம் பறிக்கிறதுக்காக இல்லைன்னு காட்டமா தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலமா கணவனை மிரட்டி பணம் பறிக்கிற கருவியா சட்டத்தை தவறா பயன்படுத்துற போக்கு சில பெண்கள் மத்தியில அதிகரிச்சிருக்குன்னு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில டெல்லியிலையும் அதே மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ், சட்டம், அரசியல் கட்சிகள்னு எல்லோரும் ஆவேசமாகறாங்க, கொந்தளிக்கிறாங்க. ஆனா ஆண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீதி கேட்க ஒரு நாதியும் இல்லைன்னு சொல்றது உண்மைதானோன்னு நினைக்க வைக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள்.